ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த நாளில் அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயே போகும்போது மார்க்கெட் புல்லிஷ்னஸ் இருக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் டேஸில் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்தால் செல்லிங் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இது வந்து செகண்ட் ஐடியா. தேர்ட் ஐடியா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிட்டு கீழே வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் திரும்பவும் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது தான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஜோன். இந்த கன்ஃபியூஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸில் 2 டைம்ஸ் நடக்கிறதே வந்து ஜாஸ்தி. பட் மோர் 8 டைம்ஸில் என்ன நடக்கும்னா, ஒன்று ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் மேலே போயிடும். இல்லை ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே கட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனவுடனே ஆல் ரீட்டெய்லர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்போம்னா, இனிமேல் புல்லிஷ் அப்படின்னு நினைப்போம். பட் காசியஸ் எங்கன்னா, மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்தால் அந்த புல்லிஷ்னஸ்லேருந்து நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் ஆகணும். அந்த சேஞ்ச் ஓவர் ஆகிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்.